உங்க குழந்தைங்க 1 மணி நேரம் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறாங்க. ஆனா மறுநாள் அதுல ஏதாவது கேள்வி கேட்கும்போது அவங்க மைண்ட் பிளாங்க் ஆயிடுது. எல்லாமே மறந்துடுறாங்க. இது நிறைய பேரண்ட்ஸ் சொல்றாங்கங்க. உட்காந்து பிராக்டிஸ் பண்றாங்க, ரிவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே குழந்தைங்களுக்கு அந்த கான்செப்ட்ல எது கேட்டாலும் அவங்க ரொம்ப பிளாங்க் ஆயிடுறாங்க. இது குழந்தைங்களுக்கு படிப்பு வராததோ இல்ல அவங்க கவனக்குறைவாலையோ நடக்கிறது இல்ல. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்றதுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசத்துல இருக்கிற ஒரு சின்ன கேப்னாலதான் பசங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. பிரெயின் சயின்ஸ் படி குழந்தைங்களுடைய 4 to 8 வயசுல பிரெயின்ல ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற ஒரு மெமரி சென்டர் ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆகும். அதனாலதான் பிரெயின் சயின்ஸ்ல இது குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவோம். இந்த டைம்ல குழந்தைங்க ஒரே இடத்துலயே உட்காந்து மொபைல் ஸ்கிரீன்ஸ் அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க பிரெயினுக்கு தேவையான நியூரல் பாத்வேஸ் சரியா டெவலப் ஆகாம போயிடுதுங்க. குழந்தைங்களுக்கான பிசிக்கல் அண்ட் சென்சரி மூவ்மெண்ட்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு அந்த 5 சென்சர் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ், டச், ஸ்மெல், சைட், டேஸ்ட் அண்ட் சவுண்ட், இது எல்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் குழந்தைங்களுடைய இந்த பிரெயினுக்கான நியூரல் பாத்வேஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவங்களுடைய இயர்லி ஏஜஸ்ல ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெமரி கன்சாலிடேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜப்பான்ல அவங்களுடைய இயர்லி எஜுகேஷன் பிலாசபில பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் அண்ட் சென்சரி மூவ்மெண்ட்ஸை நேச்சுரல் ஹேபிட்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு இயர்லி ஸ்டேஜஸ்ல டெய்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு அந்த 5 ஜாப்பனீஸ் மெத்தட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது எல்லாத்தையுமே நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நீங்க எந்த எக்யூப்மெண்ட்ஸோ டூல்ஸோ எதுவுமே வாங்க தேவையில்ல. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மெத்தட் ஏன் ஒர்க் ஆகும், உங்க வீட்டுல நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அது செய்யும் போது வர சில இனிஷியல் தடங்கல்களை நீங்க எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வீடியோவை முடிகிற வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு, ஒரு ஒர்க்கிங் மாம், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். நான் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பசங்களுடைய மெமரி, ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக சயின்ஸ் பேஸ்டு மெத்தட்ஸ் அண்ட் டூல்ஸ் சொல்லி கொடுத்து அது மூலியமா அவங்க லைஃப்லயும் அகாடமிக்லயும் எக்ஸல் ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சர் வாக். போன் இல்லாம எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம இயற்கையோட நம்ம ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஹேபிட். குழந்தைங்க இயற்கை சூழ்நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கம்மியாயிடும். அண்ட் அவங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இதுதான் வந்து குழந்தைங்களுடைய மெமரி பிளஸ் ஏதாவது ஒரு விஷயத்த பிளான் பண்றது, லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம இயற்கை சூழ்நிலையில இருக்கும்போது ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இன்ஃபேக்ட் ஜஸ்ட் 20 மினிட்ஸ் டெய்லி இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையில இருந்த பசங்களுக்கு 12% மெமரி வந்து அதிகமா இருக்கு இண்டோர்லயே இருக்கிற பசங்களுக்கு விட அப்படிங்கறது ஆராய்ச்சிகள் நிரூபிச்சிருக்கு. இயற்கை வந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு நேச்சுரல் ரீசெட் கொடுக்குதுங்க. அந்த ரீசெட் தான் நமக்கு புது இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கன்சாலிடேட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்க பண்றதுக்கு வீக்லி 2 or 3 உங்க பசங்களோட சேர்ந்து இயற்கை சூழ்நிலை இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க. அது பக்கத்துல இருக்க பார்க்கா இருக்கலாம். அப்படி பார்க்குக்கும் போக முடியலனாலும் வீட்டோட மொட்டை மாடியோ இல்லைன்னா பால்கனிலையோ போயிட்டு அங்க இருந்து இயற்கையோட இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை பாத்துக்கோங்க. இந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா என்ன பார்த்தோம், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கறதையும் மறக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த டைம்ல போன் கண்டிப்பா நாட் அலவுட். உங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி. இதை இன்ட்ரெஸ்ட் ஆக்கிறதுக்கு பசங்களுக்கு நேச்சுரல் ஜேர்னலிங்னு ஒரு நோட்ல வந்து எழுத சொல்லுங்க. அதாவது எப்பயுமே பசங்களுக்கு ஒரு நோட் எடுத்து அதுல கியூரியஸா நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பசங்களுக்கு அதை கண்டினியூ பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நேச்சுரல் ஜேர்னலிங் அப்படின்னு ஒரு நோட்ல டைட்டில் போட்டு அதுல அவங்க டெய்லி அப்சர்வ் பண்ற விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச சத்தங்கள் என்னென்ன அவங்க பார்த்தாங்க, கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, அது எல்லாத்தையுமே எழுத சொல்லுங்க. செகண்ட் ஒன், ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். பசங்க பிரெயினால ஒரு ஷேப்பை விஷுவலைஸ் பண்ணி அதை ரொட்டேட் பண்ற எபிலிட்டி வந்து எப்பயுமே நம்ம பிரெயினுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுங்க. அதுவும் குழந்தைங்க அந்த ஷேப்ஸை பிசிக்கலா தொட்டு அதை விளையாடும் போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய பிரெயின்ல விஷுவோ ஸ்பேஷியல் ஸ்கெட்ச் பேட் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து நடக்குது. அந்த எக்ஸசைஸ் தான் குழந்தைங்களுடைய ஒர்க்கிங் மெமரி. அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சீக்வன்ஸா பண்றது, 2-3 ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த கேப்பபிலிட்டியை உங்க பசங்களுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு சிம்பிளா 3 விஷயங்கள் பண்ணலாங்க. ஒன்னு, ஆரிகாமி. இந்த பேப்பர்ஸ் மூலமா நிறைய ஷேப்ஸ் வந்து அவங்களே பண்றது, பேப்பர் போர்ட் பண்றது, இல்ல ஒரு சின்னதா மடிச்சு ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. எது வேணா பண்ணலாம் பசங்க. பட் அந்த பேப்பரை வச்சு டிஃப்ரெண்டா அவங்க ஷேப்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நம்ம சின்ன வயசுல நிறைய விளையாடி இருப்போம், ஸ்பாட் த டிஃபரன்ஸ். 2 விஷயத்தையும் கொடுத்துட்டு அதுல என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிங்க. நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் ப்ராடக்ட்ல வந்து லிங்க் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மூணாவது விஷயம், பிளாக்ஸ் வச்சு அவங்களுடைய கிரியேட்டிவிட்டில அவங்க என்ன வேணா பண்றது. இதுக்கும் நீங்க வந்து சில பிசிக்கல் பிளாக்ஸ் இருக்கு, அந்த குழந்தைங்க கிட்ட விளையாட சொல்லலாம். அண்ட் அதை அவங்க
ரீஅரேஞ்ச் பண்ணி ஸ்பெஷலி தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது ரொம்ப சிம்பிள் ஆக்கணும், பேட்டர்ன் பிளாக்ஸ்லாம் எனக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ஷர்ட் பட்டன்ஸ், பருப்புகள் இதுல நிறைய கொடுத்து குழந்தைங்க கிட்ட இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஷேப்ஸ்ல நீ என்னென்ன ஃபார்ம் பண்ண போற அப்படின்னு சொல்லி கொடுங்க. பசங்களுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்காக நிறைய பசில்ஸ், நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணிருக்கீங்க, பட் ஸ்டில் ரிசல்ட் தெரியல அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசனா நிறைய டைம் இந்த தேர்ட் ஹேபிட் தாங்க இருக்கும். இதை சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் நானும். தேர்ட் ஒன், வயிறு 80% நிறைய வரைக்கும் சாப்பிட்றதாங்க அது. இது குழந்தைங்களுக்கான டயட்டிங் இல்ல. குழந்தைங்க மைண்ட்ஃபுல்னஸா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போதும் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும். அது தவிர்த்து குழந்தைங்க வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷனோடையும் ஸ்கிரீன்ஸோடையும் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்கு ஓவர் ஈட்டிங்ல எண்டப் ஆகும். அண்ட் கண்டினியூஸா ஓவர் ஈட்டிங் பண்ற குழந்தைங்களுக்கு குளுக்கோஸ் வந்து ஷார்ப்பா ஸ்பைக் ஆகி கிராஷும் ஆகுதுங்க. ஒரு ரிசர்ச்ல ரெகுலரா ஸ்கிரீன் பார்த்துட்டு ஓவர் ஈட்டிங் பண்ண பசங்களுக்கு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ்ல கேட்கிற கேள்விகளுக்கு அவங்களால ரீகால் பண்ணி சொல்ல முடியல. அதே 80% வரைக்கும் சாப்பிட்ட பசங்களுக்கு பாத்தீங்கன்னா மெமரியும் அட்டென்ஷனும் பெர்ஃபெக்டா இருந்தது. அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் இவங்க பெட்டரா ஆன்சர் பண்ணாங்க. அதனால உங்க குழந்தைங்களுடைய வயிறு நிறையதா அப்படிங்கறத மட்டும் பார்க்காதீங்க, பட் அவங்க கரெக்டான சூழ்நிலையில அவங்களுக்கு தேவையான அளவு தேவையான விஷயங்களை சாப்பிடுறாங்களா அப்படிங்கறதும் நீங்க கவனம் செலுத்தணும். இதை உங்க வீட்டுல நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு டம்மி செக் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே மூலமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது குழந்தைங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவுல குழந்தைகிட்ட இப்போ உன் வயிறு என்ன சொல்லுது, ஹாப்பியா இருக்கா, சோகமா இருக்கா, போதும்னு சொல்லுதா, வேணும்னு சொல்லுதா, அந்த மாதிரி கேள்விகள் கேளுங்க. இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கும்போது குழந்தைங்க பாஸ் பண்ணி அவங்க பாடியுடைய சிக்னல்ஸை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் பசங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்ற க்ளூவை கொடுக்கும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அம்மாவான டிப்பு, இது நீங்க ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் நிறைய கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். பசங்க நிஜமாலுமே அவங்க வயிறுக்கு தேவையான நியூட்ரிஷன் போகாம இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம், குழந்தைங்க கிட்ட நிறைய கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடுங்க, போன்ஸ் இல்லாம. இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மைண்ட்ஃபுல்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் மூணாவது, சாப்பிடும்போது பிரெயினுக்கு தேவையான ரைட் நியூட்ரிஷனையும் பேர் அப் பண்ணுங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு குழந்தைங்களுடைய கோஆபரேஷனை இதுல இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சர்க்கிள் மாதிரி ஒரு வயிறை வரைஞ்சிட்டு இதுல நீ எவ்வளவு சாப்பிட்ருக்க அப்படிங்கறத ஃபில் பண்ண சொல்லுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஓரலா சொல்றதை விட இந்த மாதிரி விஷுவலா சிலது பண்ணும்போது குழந்தைங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு அம்மா இப்ப நான் வரைஞ்சு காமிக்கிறேன்னு அவங்களே வந்து ஒரு எந்தூசியாசமா இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன். குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை ஒரு ரிப்பீட்டட் இன்டர்வல்ஸ்ல ரிப்பீட் பண்ணி ரீகால் பண்ணி கத்துக்கிறது மூலயமா உங்க மெமரியை ஸ்ட்ராங் ஆக்குறது தான் இந்த டெக்னிக். இப்ப குழந்தைங்க ஒரு டேபிள்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே டேபிள ஒரு நாள்ல வந்து ஒரு மணி நேரம் ரிப்பீட் பண்ணி படிக்கிறதுக்கு பதிலா அந்த டேபிளையே வந்து ஒரு நாளைக்கு 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல படிக்கிறது, அதுக்கப்புறம் டெய்லி ஒரு தடவை படிக்கிறது, அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை படிக்கிறது, இந்த மாதிரி நீங்க ஸ்பேஸ்டா இன்டர்வல்ஸ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மெமரி ஹோல்டிங் கெப்பாசிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் ஒரே டைம் நம்ம மக்கப் பண்ணி படிக்கிறத விட இந்த ஸ்பேஸ்ட் இன்டர்வல்ஸ்ல படிக்கிறது வந்து 200% இன்க்ரீஸ்டு மெமரி கொடுக்குது அப்படின்னு ஸ்டடிஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க பிரெயினோட ரெட்ரீவல் பாத்வேவை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு நிறைய ரீகாலிங் கொஸ்டின்ஸ் கேளுங்க. நேத்து நம்ம இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம பார்க்ல நடந்து போகும்போது ஃபர்ஸ்ட் எதை பார்த்தோம், இந்த மாதிரி நீங்க கேட்கும்போது குழந்தைங்க ரெட்ரீவ் பண்ணி ரீகால் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய மெமரி ட்ரேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இது நீங்க ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அட்டானமியும் கொடுங்க, அதே டைம் ஒரு ரொட்டீனும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. டேபிள்ஸ் அப்படிங்கறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம எந்த டேபிள் படிக்கலாம் அப்படிங்கறது குழந்தைகிட்ட கேளுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோலும் இருக்கும். அதே டைம் நம்ம வந்து இந்த ஸ்பேஸ்டு ரெப்பிடேஷன் மூலமா குழந்தைங்களுக்கு இந்த டேபிளை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன், டீப் ஃபோக்கஸ். எப்போ குழந்தைங்க ஒரு ஸ்பெசிபிக் விஷயத்துல ஆழமா ரொம்ப நேரம் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப அவங்களுடைய லாங் டேர்ம் மெமரி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். சைக்காலஜிக்கலா இதுதான் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட்ல அதிகமா இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை 4 டைம்ஸ் பெட்டரா ஞாபகம் வச்சுக்க முடியும். உங்க வீட்டுல இதை நீங்க ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு அன்இன்டரப்டட் பிளே டைம் கொடுங்க. இப்ப குழந்தைங்க ஒரு பிளாக்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம, இல்ல இதை இப்படி பண்ணு மாத்தி பண்ணு அப்படின்னு ரீடைரக்ட் பண்ணாம, இல்லைன்னா ஹரியப் பண்ணாம அவங்களோட நேச்சுரல் ஃப்ளோ ஸ்டேட்லயே அவங்கள அலோவ் பண்ணணும். அது ஒரு டிராயிங் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்க பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடுறதுனாலும் சரி, சில குழந்தைங்க இமேஜினரியா விளையாடுவாங்க, டீச்சர் கேம் அந்த மாதிரி. அவங்க எது பண்றதுனாலும்
பண்ணாலும் அந்த 15-20 மினிட்ஸ் நீங்க அவங்கள இன்டரப்ட் பண்ணாம இருந்தாலே குழந்தைங்களுக்கு இந்த நேச்சுரல் ஃப்ளோ ஸ்டேட் அவங்க பிரெயின்ல டெவலப் ஆகும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்ல குழந்தைங்கள சாப்பிடவா இல்ல ஏதாவது கேள்வி கேட்கறது இந்த மாதிரி பண்ணாம இருங்க. இது அஸ் அ பேரண்டா நீங்க எப்பயுமே இப்போ ஒரு குழந்தை விளையாடும் போது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு நம்ம அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படிங்கறத நீங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டு அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்க என்னோட குழந்தை ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நேச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியலா நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணா கூட போதும். இப்ப குழந்தைங்க கிட்ட சில டாய்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 5-10 மினிட்ஸ்க்கு பாப்பா இங்கேயே உட்காந்து விளையாடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க. குழந்தை 5 நிமிஷத்துக்கு பதிலாக 4 நிமிஷம் உட்காந்தாலும் ஓகே. பட் குழந்தைங்க அந்த மாதிரி விளையாடிட்டு முடிச்சுட்டு எனக்கு போர் அடிக்குதுமா அப்படின்னு அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களை ஜஸ்ட் விளையாட விடுங்க. அண்ட் குழந்தைங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. பரவாயில்லையே பாப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த டாய் வச்சு விளையாடிட்டீங்கன்ட்டு. அப்போ நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்க அந்த 4 மினிட்ஸ் வந்து கிராஜுவலா 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இந்த 5 ஹேபிட்ஸையும் குழந்தைங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரீகாலிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுங்க. இந்த மெமரி அண்ட் ரீகாலிங் கெப்பாசிட்டி தான் குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாவும் கேப்பபிளாவும் ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் இந்த ஹேபிட்ஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சா தோன்றது என்ன? என்கிட்ட டைம் இருக்காது, இது என்னால டெய்லி பண்ண முடியாது, இல்ல இது என் குழந்தை கண்டிப்பா இதுக்கு கோஆபரேட் பண்ணாது, இந்த 3 விஷயத்துல எந்த விஷயம் உங்க மைண்டுக்கு சேலஞ்சா வருது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவை நான் பிளான் பண்றேன். இந்த வீடியோல நம்ம பார்த்த 5 ஹேபிட்ஸ்மே எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ஃபேஸ்ல ஒர்க் ஆகாது. சில குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேபிட் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பிடிக்கும். அது குழந்தைங்களுடைய ஒரு நேச்சுரல் மெமரி ஸ்டைலை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம குழந்தைங்களுடைய மெமரி ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். உங்க குழந்தையுடைய நேச்சுரல் மெமரி ஸ்டைல் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு மெமரி ஸ்டைல் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஹாப்பி ஜென் பேரண்டிங் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு அந்த PDF வந்து ஃப்ரீ. இது வரைக்கும் நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு மெம்பர்ஷிப் வேணா, எனக்கு வெறும் அந்த அசஸ்மெண்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். இந்த 5 ஹேபிட்ஸ்மே அப்சல்யூட்லி ஃப்ரீங்க. பட் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்ட் ஃபாஸ்டர் ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான் இந்த மெமரி அசஸ்மெண்ட் ஸ்டைல் டாக்குமெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இன்னொரு பேரண்ட்டுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் விஷ் யூ a very happy Zen parenting.